பக்கம் 1. கண்கள் மௌனக் கண்கள். பாகம் 2. அத்தியாயம் 1. தாய்மையின் புதிய அதிர்ச்சி. பணக்கார குடும்பத்தினர் தங்கள் சொந்த குழந்தையை. ஆரோக்கியமானவனை ஏழை தாயிடம் ஒப்படைத்தபோது. அவள் பெரும் அதிர்ச்சியடைந்தாள். தன் மகனைப் பிரிந்த பெருவலி ஒருபுறம் இருக்க. அவனுக்கு பதிலாகச் சாதாரணமான. கண் பார்வை உள்ள ஒரு குழந்தையை தன் மடியில் மீண்டும் கண்டது விதியின் புதிய திருப்பமாக இருந்தது. அவள் மனம் தன் மகனின் எதிர்காலத்திற்காகச் செய்த தியாகத்தை பெருமைப்பட்டாலும். இந்த புதிய குழந்தையை கண்டதும் அவள் இதயம் கனத்தது. அவள் அவனை ஏற்றுக்கொண்டாலும். அவளது கண்ணீர் மகனைப் பிரிந்த துயரினால் மட்டுமே வழிந்தது. அத்தியாயம் 2. வறுமையின் அரவணைப்பு. ஏழை தாய் கண்ணீருடன் அந்த ஆரோக்கியமான குழந்தையை வளர்க்கத் தொடங்கினாள். வறுமையின் பிடியில் இருந்தபோதும். அவள் தன் மகனின் நண்பனாக வந்த இக்குழந்தைக்கு குறை வைக்கவில்லை. ஆனால் தன் மகனைப் பிரிந்த சோகம் அவளது முகத்தில் நிரந்தரமாய் படிந்திருந்தது. அந்த குழந்தை வளர வளர. தன் தாயின் கண்களில் எப்போதும் ஒரு துயரத்தின் நிழல் இருப்பதை உணர்ந்து. தான் ஒரு தேவையற்ற பாரமாக இருக்கிறோமோ என்று எண்ணி. அவன் உள்ளுக்குள் வருந்தினான். அத்தியாயம் 3. ஆடம்பரத்தின் துயரம். பணக்கார குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்ட பார்வையற்ற சிறுவன். ஆடம்பரமான ஒரு புதிய உலகினுள் அடியெடுத்து வைத்தான். அவனது புதிய பெற்றோர்கள் தாங்கள் செய்த தியாகத்தை எண்ணி. குற்ற உணர்ச்சியுடனும் அன்போடும் அவனை வளர்த்தனர். ஆனால் தங்கள் சொந்த மகனைப் பிரிந்த வலி. அந்த வீட்டின் செல்வச் செழிப்பை துயரத்தால் மறைத்தது. பார்வையற்ற சிறுவன் மௌனக் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும். அந்த வீட்டின் ஆழ்ந்த சோகத்தையும். மெல்லிய அழுகுரல்களையும் தன் உள்ளுணர்வால் உணர்ந்து. தனிமையில் கண்ணீர் வடித்தான். அத்தியாயம் 4. நிழலும் நிஜமும். ஆரோக்கியமான சிறுவன் தன் தாயின் சோகத்தைக் கண்டு. தனது இயல்பான சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தான். அவனுக்கு விளையாட்டு காட்டவும் தயக்கமாக இருந்தது. தான் பிறந்ததிலிருந்தே தன் தாய் மகிழ்ச்சியாக இல்லை. ஒருவேளை தான் இந்த பிறவிக்கே சொந்தம் இல்லையோ என்ற சந்தேகம் அவன் மனதில் நிழலாடியது. அவன் தன்னைச் சுற்றி படர்ந்திருக்கும் வறுமையையும். தாயின் சோகத்தையும் வெறுக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 5. இசையின் தனிமை. பார்வையற்ற சிறுவன் இசையின் மூலம் தனது உணர்வுகளையும். தனிமையையும் வெளிப்படுத்தத் தொடங்கினான். அவனது இசையில் இழந்த பாசம். நிராகரிப்பு மற்றும் ஒரு தாயின் அரவணைப்புக்கான ஏக்கமே நிறைந்து ஒலித்தது. அவனது வளர்ப்பு பெற்றோர்கள் அவனது திறமையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தாலும். அவனது சோகமான இசை அவர்களின் மனதை மேலும் துளைத்தது. அந்த இசை தான் ஒரு பரிமாற்றத்தின் பொருள் என்ற உண்மையை தன் மனதிற்குள் உரைத்துக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 6. ரகசிய காகிதம். சாதாரண இளைஞனாக வளர்ந்த அந்த பையன். பக்கம் 2. ஒரு நாள் வீட்டின் பழைய துணிகளுக்குள் ஒட்டப்பட்டிருந்த கிழிந்த ஒரு காகிதத்தை கண்டான். அதில் குழந்தை தேவை என்ற தலைப்பும். ஒரு செல்வந்தரின் முகவரியும் மோகமாகத் தெரிந்தது. தான் ஒரு பரிமாற்றத்தின் விளைவு என்ற சந்தேகம் வலுக்கவே. தனது உண்மையான அடையாளத்தை தேடிப் புறப்பட. அவன் மனதில் ஆவேசம் மூண்டது. அத்தியாயம் 7. தாயின் பொய். தன் மகன் கையில் அந்த காகிதத்தை கண்ட ஏழை தாய் அதிர்ந்து போனாள். தான் செய்த தியாகம் மகனின் கண்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. அவள் கண்ணீருடன் பொய் சொன்னாள். அது வேறொரு குடும்பத்துக்காக பார்த்த விளம்பரம். உனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. என்று கதறிக்கொண்டே அழுதாள். தாயின் இந்த கண்ணீரும் பதற்றமும். அவன் மேலும் உண்மையைத் தேட வேண்டும் என்ற வெறியை தூண்டியது. அத்தியாயம் 8. உண்மையை நோக்கிய ஆவேசம். சாதாரண இளைஞன் தன் வாழ்க்கையின் அடிப்படை ஏழ்மைக்கு பொறுப்பு. அந்த பணக்கார குடும்பத்தின் செல்வமும் தான் என்று ஆத்திரமடைந்தான். அவன் நகரின் பழைய ஆவணங்கள். நாளிதழ்கள் என அனைத்தையும் பயன்படுத்தி. அந்த குழந்தை தேவை விளம்பரத்தின் மூலம் பணக்கார குடும்பத்தின் உண்மையான முகவரியை உறுதியாக தேடிக் கண்டுபிடித்தான். அத்தியாயம் 9. பிரிவின் ரகசியம். அதே சமயம் பணக்கார வீட்டில் பார்வையற்ற இளைஞன் ஒருநாள். தன் தாய்மார்களின் உரையாடலை கவனிக்க நேர்ந்தது. அவர்கள் தங்கள் சொந்த மகனைப் பிரிந்த துயரையும். பார்வையற்றவனை வளர்க்க தியாகம் செய்ததையும் பற்றி பேசினர்.
தான் ஒரு ஈடுபாடு மட்டுமே. தன் பிறப்பு ரகசியம் மறைக்கப்பட்ட ஒரு பரிமாற்றம் என்ற முழு உண்மை அவனது காதுகளில் விழ. அவனது உலகம் நொறுங்கிப் போனது. அத்தியாயம் 10. வாரிசுரிமை சண்டை. ஆடம்பரம் நிறைந்த வீட்டின் முகவரியை கண்டுபிடித்த சாதாரண இளைஞன். பணக்கார வீட்டின் வாசலில் ஆவேசமாக நின்றான். அவன் தனது உண்மை குடும்பத்தின் முன் போய் நின்று. தனது உரிமையையும் செல்வத்தையும் கோரி ஆவேசமாக கொட்டினான். என் வாழ்வு, என் உரிமை, என் சொத்து எல்லாமே எனக்குத்தான் சொந்தம். எனக்கு கண் பார்வை இருக்கு. இந்த வீட்டிற்கு உரிமையாளன் நான் தான். என்று உரக்க கத்தினான். அத்தியாயம் 11. தாயின் அழுகை. தன் பெற்ற மகனின் ஆவேசமான. சுயநல வார்த்தைகளைக் கேட்ட பணக்கார தாய். தான் செய்த தியாகம் இப்படி ஒரு பலனைத் தந்துவிட்டதே என்று எண்ணி நிலைகுலைந்து அழுதாள். அவள் கண்ணீருடன் கெஞ்சினாள். ஆனால் மகனின் சுயநலத்தைக் கண்ட பணக்கார தந்தை. மகனின் செய்கைக்காக ஆத்திரத்துடனும் துயரத்துடனும் கண்ணீர் சிந்தினார். அத்தியாயம் 12. நிராகரிப்பின் வலி. இந்தச் சண்டைகளைக் கேட்டுக்கொண்டிருந்த பார்வையற்ற இளைஞன். தனது இருப்புதான் அனைவரது துயரத்திற்கும் காரணம் என்பதை உணர்ந்தான். தன் சகோதரனின் பேராசையையும். தன் வளர்ப்பு பெற்றோரின் சோகத்தையும் கேட்ட அவன். அங்கிருந்து ஓடிவிடத் துணிந்தான். எனக்கு தேவை அன்பு மட்டுமே. என் பிறப்பு. பக்கம் 3. தாயின் வாசம் மட்டுமே. என்று கூறி அந்த ஆடம்பர வீட்டை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 13. அன்பை தேடிய பயணம். பார்வையற்ற இளைஞன். தனது பிளவுபட்ட மனதுடன். தன் பிறப்பு தாயை தேடி தனிமையில் பயணப்பட்டான். அவன் திரும்பிப் போகும் வரை. பணக்கார குடும்பத்தினர். தங்கள் சொந்த மகனால் நிராகரிக்கப்பட்டு. வளர்த்த மகனால் கைவிடப்பட்டு. இரட்டை இழப்பின் துயரத்தில் அழுதுகொண்டே நின்றனர். அத்தியாயம் 14. மீண்டும் கண்ட பாசம். பார்வையற்ற இளைஞன். தன் ஏழை தாயின் குடிசையை தேடி வந்து சேர்ந்தான். அவனைச் சிறிதும் எதிர்பாராத ஏழை தாய். அதிர்ச்சியிலும் குற்ற உணர்ச்சியிலும் பாசத்தின் மிகுதியிலும். அவனை அணைத்துக் கொண்டு தரையில் விழுந்து அலறினாள். இத்தனை வருடப் பிரிவுக்குப் பின் மகனைக் கண்ட சந்தோஷமும். அவனை வளர்க்க தனக்குச் சக்தியில்லை என்ற நிதர்சனமும் அவளை அழுத்தியது. அத்தியாயம் 15. தங்க மகனின் கேள்வி. பார்வையற்ற இளைஞன். தன் தாயிடம் தனது மௌன கண்களின் வலியைப் பற்றி பேசினான். அம்மா, என் கண் பார்வைக்காக நீ என்னை விட்டுப் பிரிந்தாய் என்றால். உன் அன்பை விட வசதிதான் உனக்கு முக்கியமா? உன் பிரிவை நினைச்சு கண்ணீர் விடாத நாட்கள் இல்லை எனக்கு. என்று கேள்வி எழுப்பினான். அத்தியாயம் 16. தியாகத்தின் உடைவு. மகனின் கூறிய வார்த்தைகள். ஏழை தாயின் மனதில் இருந்த தியாகத்தின் பெருமையை நொறுக்கின. அவள் தன் மகனின் மடியில் முகம் புதைத்து. ஓலமிட்டு அழுதாள். நான் செய்தது தியாகம் இல்லைடா. என்னோட இயலாமை. என் வறுமைதான். என்று உடைந்த குரலில் புலம்பினாள். அத்தியாயம் 17. குடிசை மோதல். பார்வையற்ற இளைஞனைத் தேடி. சாதாரண இளைஞன். பணக்கார குடும்பத்தின் சொந்த மகன். குடிசைக்கு வந்து சேர்ந்தான். தனது வளர்ப்பு தாயும். பார்வையற்றவனும் அழுவதைப் பார்த்தபோது. அவனுக்கு பொறாமையும் நிராகரிப்பின் வலியும் ஏற்பட்டது. இவனுக்காவது தாயின் பாசம் கிடைக்கிறதே என்று உள்ளுக்குள் ஆத்திரமடைந்தான். அத்தியாயம் 18. பிணைப்புக்கான வேண்டுகோள். பார்வையற்றவனைத் தேடி. பணக்கார குடும்பத்தினர். ஏழை தாயின் குடிசைக்கு வந்து சேர்ந்தனர். பணக்கார தாய் ஏழை தாயைப் பார்த்து. உங்கள் மகனை மீண்டும் எங்களிடம் கொடுத்துவிடுங்கள். அவனை வளர்க்கும் பாக்கியத்தையும். எங்கள் குற்ற உணர்ச்சியைப் போக்கும் வாய்ப்பையும் கொடுங்கள். அத்தியாயம் 19. இரு தாய்மார்களின் மோதல். ஏழை தாய் ஆவேசத்துடன் பணக்கார தாயைப் பார்த்து அழுதாள். பார்வையற்ற என் மகனுக்காக நீங்கள் வருந்துறீங்க. ஆனால் என் மகனின் உரிமையை பறிச்சுட்டு. வசதிக்காக போராடுறவனைப் பற்றி கவலைப்படுறீங்களா? என் கண்ணுல இருந்த கண்ணீரை மட்டும் நீங்க பார்க்கல. இரண்டு தாய்மார்களும் தங்கள் வலி. அன்பு, குற்ற உணர்ச்சி என எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி. மாறி மாறி அழுது தங்கள் துயரத்தை பரிமாறிக் கொண்டனர். அத்தியாயம் 20. வாரிசுகளின் சண்டை. இந்தச் சண்டையை கேள்விப்பட்ட சாதாரண இளைஞன். பக்கம் 4. மீண்டும் தலையிட்டு. தனது உரிமையை வலியுறுத்தினான்.
அவன் தனது பாசத்தை காட்டாமல் பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் மட்டும் போராடினான். பாசத்திற்காகவும் பணத்திற்காகவும் இரு பிள்ளைகள் சண்டையிடுவதைக் கண்ட ஏழை தாய் கற்பனை செய்து பார்க்க முடியாத வேதனையில் அழுதாள். அத்தியாயம் 21 தந்தையின் கண்ணீர். இரு குடும்பங்களின் தந்தையர்களும் தங்கள் மனைவிமார்கள் மற்றும் மகன்களின் சண்டையையும் கண்ணீரையும் பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் மௌனத்தில் நின்றனர். தங்கள் ஒரே ஒரு தவறான முடிவால் இன்று இரண்டு குடும்பங்களின் சந்தோஷமும் நிரந்தரமாக பறிபோனதை எண்ணி அவர்கள் இருவரும் மனம் உடைந்து கண்ணீர் சிந்தினர். அத்தியாயம் 22 பிரிவின் முடிவு. பார்வையற்ற மகனை தன்னுடன் வைத்துக்கொள்ள ஏழை தாய்க்கு ஆசை இருந்தும். அவனது எதிர்கால நலன் கருதி ஒரு கடினமான முடிவை எடுத்தாள். கண்ணீருடன் அவள் தன் மகனை மீண்டும் பணக்கார குடும்பத்தின் வளர்ப்புக்காக திரும்ப அனுப்பினாள். அவனது நல்ல வாழ்க்கைக்காக தான் மீண்டும் பிரிவதைத் தவிர வேறு வழியில்லை என்று கதறினாள். அத்தியாயம் 23 நிராகரிப்பு. சாதாரண இளைஞன் தனது பேராசையாலும் சுயநலத்தாலும் தன் இரு தாய்மார்களின் உண்மையான பாசத்தின் மையத்திலிருந்து விலகி நின்றான். அவன் நிராகரிக்கப்பட்டவனாக உணர்ந்தான். அவன் பணக்கார வீட்டில் உரிமைக்காக நின்றபோதும் தன் தாய்மார்களின் கண்களில் இருந்த அன்பு பார்வையற்றவனிடமே இருப்பதை உணர்ந்தான். அத்தியாயம் 24 கண்ணீர் பயணம். பார்வையற்ற இளைஞன் தன் தாயின் கட்டளைக்கு இணங்க மீண்டும் பணக்கார வீட்டிற்கு பயணப்பட்டான். ஏழை தாய் மகனைப் பிரிந்த துயரினால் அவன் செல்லும் பாதையை பார்த்து கொண்டு நிரந்தரமாக கண்ணீர் வடித்தாள். அவன் செல்லும் வழியில் பார்வையற்ற மகனும் தன் தாயைப் பிரிந்த வலியை எண்ணி அழுதுகொண்டே சென்றான். அத்தியாயம் 25 முடிவுறாத வலி. முடிவில் பணக்கார குடும்பத்தின் வளர்ப்புக்காக பார்வையற்ற இளைஞன் மீண்டும் அந்த ஆடம்பர வீட்டிற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவன் அங்கும் முழுமையாக சந்தோஷமடையவில்லை. சாதாரண இளைஞன் தான் ஏழையாகவே இருக்க நேரிட்டதால் தன் தாயின் தியாகத்தையும் வளர்ப்பு பெற்றோரின் அன்பையும் வெறுத்து தனியாக வாழத் தொடங்கினான். இரண்டு குடும்பங்களும் தங்கள் மகன்களை இழந்து ஒருபோதும் முழுமையடையாத துயரத்துடனும் நிரந்தர கண்ணீருடனும் தியாகத்தின் சுமையைச் சுமந்து கொண்டு நாட்களை நகர்த்தினர். அந்த பரிமாற்றம் இரு குடும்பங்களின் கண்ணீரால் மட்டுமே நிரப்பப்பட்ட ஒரு சோகமான அத்தியாயமாக மாறியது.